அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஒருவர். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த ஜோதிடக்கலை உங்களுக்கு பெயரும் புகழும் பெரும் செல்வமும் தரட்டும். வாழ்க வளமுடன். அடிப்படை ஜோதிடத்தில் இன்று 7வது நாள் வகுப்பு. இதுவரையிலும் நம்ம பார்த்தது அறிவியல் முறையில ராசி கட்டம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ராசி கட்டம் வந்த விதம், அதன் பின்னால் உள்ள அறிவியல். அதன் பிறகு ராசி காரகத்துவங்கள் பார்த்தோம், கிரக காரகத்துவங்கள் பார்த்துட்டோம். கிரக காரகத்துவங்கள்ல சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான் வரையிலும் பார்த்திருக்கோம். இதுல காரகத்துவங்கள் மட்டும் சொல்லாம இந்த காரகத்துவங்களை எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். காரகத்துவங்கள்னா என்ன? காரகத்துவங்கள்னா என்ன? ஒரு ஜோதிடத்துல ஒரு பொருள், ஒரு உறவு, ஒரு செயல். உறவுனா உதாரணத்துக்கு தந்தைன்னு இருக்கு. தந்தைனா நம்ம தந்தையை குறிப்பது எது? ஒரு மொழி அப்படின்னா அப்பாவை எது குறிக்கும்? எந்த வார்த்தையை குறிக்கும்னா ஆ இப் பா அப்படின்னு இருந்தா அது அப்பாவை குறிக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் நமக்கு சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் அப்பானா அப்பா தானே, அந்த வார்த்தை 3 எழுத்தை பார்த்தவுடன் நம்ம தந்தை ஞாபகம் வந்துடும். தாய் 2 எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு வடிவத்தை பார்த்த உடனே நமக்கு தாய் ஞாபகம் வரும். அப்படி சொல்லி கொடுக்கப்படுது. அது மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் எது எதை குறிக்கிறது என்பதுதான் காரகத்துவம். ஒரு உறவு அப்படின்னா இப்ப சகோதரன், ஜாதகத்துல சகோதரன் எப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க. அதை குறிக்கும் கிரகம் செவ்வாய் பகவான். தந்தை, அதை குறிக்கும் கிரகம் சூரிய பகவான். தாயை குறிப்பது சந்திர பகவான். இப்படி சொல்லிட்டே போறோம். இதுதான் காரகத்துவங்கள். தந்தையை பத்தி தெரியணும் சார் அப்படின்னா எதை ஆய்வு செய்ய வேண்டும்? சூரியனை ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ அது காரகத்துவம், சூரியனுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தருக்கு தலைமை பதவி கிடைக்குமா? அவர் தலைமை ஏற்பதற்கு தகுதி உள்ளவரா அப்படின்னா சூரியனை பார்க்கணும். சூரியன் நல்லா இருந்தா அவரு தலைமை பண்பு உள்ளவர், அரசு சகாயம் கிடைக்கும், இப்படி எல்லாம் சொல்லலாம். அப்ப இதுதான் காரகத்துவம். இப்ப கிரகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லிட முடியுமா அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஆழமாக பாவகம் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நம்ம கிரக காரகத்துவத்தையே பார்த்துக்கிட்டு போறப்போ ஒரு மாதிரி போர் அடிக்கலாம். அதனால இடையில இந்த பாவகம் அப்படின்னா என்ன? பாவகம் இப்ப சகோதரன் அப்படின்னு சொன்னோம். சகோதரன்னா செவ்வாயை பார்க்கணும்னு சொன்னோம். அப்ப செவ்வாயை மட்டும் பார்த்தால் போதுமா அப்படின்னா இளைய சகோதரம்னா 3ஆம் பாவகத்தை பார்க்க வேண்டும். 3ஆம் பாவகம், அது என்ன சார் பாவகம்? 3ஆம் பாவகம்னா 3வது ராசியா? அப்ப 1வது ராசி எது? மேசன் தான் முதல்ல சொல்லிட்டே வரீங்க. அப்ப மேசன் தான் முதல் ராசியா? இல்லை. இங்க லக்னம் என்று ஒன்று வருகிறது. லக்னத்தை தான் 1 அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப ராசி கட்டம் வந்த விதம்லாம் சொன்னோம். அறிவியல் முறையில ராசி எப்படி வந்துச்சு? 0 டிகிரின்னு வானத்துல ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு 30 பாகையையும் ஒரு ராசி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி 12 ராசிகள் வருது. ஆனா லக்னம் வேற. இந்த 12 ராசியில கிரகங்கள் எங்கெங்க நிக்குதுன்னு பாக்குறோம். அது மாதிரி ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா லா
அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது 2 கோடு போட்டிருப்பாங்க. அதை லக்னம் அப்படின்னு சொல்றோம். இந்த லக்னம் என்பது என்ன உண்மையிலேயே? அப்போ இப்ப நமக்கு கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் கிரகங்களை போடுறோம். அதுக்கு என்ன பொருள்னா, குழந்தை பிறக்கும் பொழுது வானத்துல கோள்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை அப்படியே கட்டத்துல எழுதுறோம். அதுதான் ராசி கட்டம்னு சொல்றோம். அப்ப இந்த லக்னம் எப்படி போடுறாங்க? லக்னம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது, ஏன்னா நான் சம்பவம் அப்படின்னு தான் எதையுமே சொல்லுவேன். ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் ஜாதகம் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை, எதுக்கு வேணாலும் ஜாதகம் எழுதலாம். ஒரு நாடு சுதந்திரம் அடைகிறது, அந்த சுதந்திரம் அடைகின்ற நேரத்துல ஜாதகம் போட்டோம்னா அது அந்த நாட்டினுடைய ஜாதகம். அது மாதிரி இந்த லக்னம் அப்படின்றது என்னன்னா, நம்மை பொறுத்தவரையில அடிப்படையில ஒரு குழந்தை ஜனனமாகின்ற நேரத்தில் கிழக்கு தொடுவானம், கிழக்கு நோக்கி நிக்கிறோம். சொல்றாங்க, தம்பி குழந்தை பிறந்திருக்கியா, டைம் சொல்லியான்னு கேக்குறாங்க. இப்ப டைம் சொல்றோம். அதே நேரத்தில் குழந்தை பிறந்த நேரத்தில் கிழக்கு நோக்கி ஒரு கடற்கரையில் நிக்கிறோம்னு வச்சுங்க, அப்பதான் அந்த தொடுவானம் தெளிவாக தெரியும், எந்த மறைப்பும் இல்லாம, மரம் செடி கொடிகள் இல்லாம. இந்த தொடுவானம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது வானமும் கடலும் சேர்ற மாதிரி ஒரு இடம், சேர போறது இல்லை கண்டிப்பா, அது ரெண்டும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த கோடு, கிழக்கு தொடுவானத்துல இருக்கிற கோடு எந்த பாகையில இருக்கோ, ஏன்னா நட்சத்திரம்னா பின்னாடி இருக்க நட்சத்திரம்னு நினைச்சுக்குவோம், எந்த பாகை அல்லது எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசி தான் லக்னம். குழந்தை பிறக்கும் பொழுது கிழக்கு தொடுவானத்துல எந்த ராசி தெரிகிறதோ அதை லக்னம்னு சொல்றோம். கிழக்கு தொடுவானத்துல ரிஷப ராசி இருந்துச்சுன்னா அப்ப ரிஷபம் தான் லக்னம். இப்ப ராசிங்கிறது 30 பாகை. அந்த 30 பாகையில எத்தனாவது பாகையில அந்த தொடுவானத்தின் கோடு விழுகிறதோ அந்த நட்சத்திரம் தான் லக்ன நட்சத்திரம் அல்லது லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இத நம்ம ஒரு பவர் பாயிண்ட் போட்டு காட்டலாமான்னு பாக்குறேன். பாப்போம். சொன்னது புரியுதா இல்ல பவர் பாயிண்ட் போட்டு காட்டலாமா, அனிமேஷன் மாதிரி? பாப்போமா? கண்ணுல பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு மனசுல எளிமையாக பதியும். இப்ப இது தெரியுதா? இந்த நேரத்துல நம்ம கடற்கரை ஓரமா நிக்கிறோம். கடற்கரை ஓரத்துல நிக்கும் பொழுது இந்த தொடுவானம், இது பூமி, இது பூமி, இது வானம், இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி, இதுதான் இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி அல்லது கோடு. அந்த இடத்தில் கிழக்கு வானத்துல என்ன ராசி இருக்கோ, அதாவது எப்படி சொல்லுவோம்னா எந்த ராசி உதயமாகிறதோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்பதான் அது அப்படியே மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா பூமி அப்படியே கீழ் நோக்கி போகுது, அதனால நமக்கு அது அந்த வானம் மேல் நோக்கி வர்ற மாதிரி தெரியும். உண்மையிலேயே ராசி உதயமாகல, ராசி அங்கேதான் இருக்கு, ராசி மண்டலம் அப்படியே நிலையாக இருக்குது. பூமி சுத்துறதுனால அந்த ராசி மண்டலம் மேல் நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. அதனால ராசி உதயமாகிறது அப்படிங்களாம். அல்லது எந்த ராசி உதயமாகிறதோ அந்த ராசி உதயமாகுதுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல மறைஞ்சு இருக்கு, மறைவாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியவில்லை, இப்பொழுது தெரியுது. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது கிழக்க எந்த முனை தெரிகிறதோ அந்த முனையை தான் லக்ன முனை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பார்ப்போம், இங்க பாருங்க, கடல் பகுதி இருக்கு, அதாவது பூமியில கடல் பகுதி, வானம் இருக்கு. இப்போ
கிழக்கு தொடுவானத்துல வெளிச்சமா இருந்தா நமக்கு எதுவும் தெரியாது, அதனால கொஞ்சம் அப்படியே இருட்டாக்குறோம். கிழக்கு தெரியுது பாருங்க, ஒரு நட்சத்திர மண்டலம் தெரியுது. ஏன்னா நட்சத்திர மண்டலம் எதுக்குன்னா அடையாளத்துக்காக, இது எந்த ராசி, எந்த பகுதி, வானத்தின் எந்த பகுதி அப்படின்னு தெரியறதுக்காக இந்த நட்சத்திரத்தை அடையாளம் வச்சுக்கிறோம். ஏன்னா வானத்துல நட்சத்திரங்கள் நகருது. ஆக்சுவலா நம்ம பூமியை பொறுத்து அது நகரலைன்னு நினைச்சு அது மிக மெதுவாக நகருகிறது. அதை பத்தி அப்புறம் சொல்றேன் நானு. இப்ப கிழக்க ஒரு பகுதி தெரியுது, அதை ஒரு ராசி மண்டலம்னு சொல்றோம். இப்ப பூமி அப்படியே சுத்தும் போது என்ன ஆகும்னா, பூமி சுழல்வதனால அந்த ராசி மண்டலம் மேல வர்ற மாதிரி நமக்கு தெரியும். மேல போகுதா? இப்ப பாத்தீங்கன்னா அது மிதுனம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா 2 பேர் நிக்கிற மாதிரி அந்த நட்சத்திர இதை கோடு போட்டு அமைச்சிருக்கோம். இப்ப மிதுனம் மேல போயிடுச்சு அப்படின்னா அடுத்து கடக லக்னம் உதயமாயிருக்குன்னு அர்த்தம். இப்ப இங்க பாருங்க, இதுதான் பூமி. பூமியில இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இங்க இருந்து கிழக்கு நோக்கி பார்க்கும் பொழுது மேஷம் தான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் மறைச்சுக்கும், இந்த பகுதி மறைஞ்சிரும், இது மட்டும்தான் தெரியும். ஏன்னா பூமியினுடைய பகுதியில நின்று அப்படி பாக்குறப்போ, கிழக்கு நோக்கி பாக்குறப்போ இந்த பகுதி தெரியுது. அப்ப மேஷ லக்னம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பூமி சுத்துது, என்ன ஆகுது பாருங்க. அவங்களுக்கு தொடுவானத்துல ரிஷபம் தெரியும், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மிதுனம் தெரியும். அதெல்லாம் அங்கேயேதான் இருக்கு. பூமி சுத்துறதுனால நமக்கு தொடுவானத்துல கடகம் தெரியுது. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு குழந்தை பிறந்ததுன்னா அது சிம்மம் தெரியும், கிழக்கு வானத்துல சிம்ம லக்னம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகி பார்த்துச்சுன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்திலையும் புள்ளி மாறிக்கிட்டே வருது இல்லையா, நட்சத்திரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். ஒவ்வொரு லக்னத்திலையும் 2 மணி நேரம் எடுத்துக்குது. இப்போ மீனம், மீண்டும் அடுத்த நாள் மேஷத்துக்கு வந்துடும். இந்த மாதிரிதான் லக்னம் மாறுகிறது. பூமி சுத்துறதுனால மாறக்கூடியது லக்னம், அவ்வளவுதான். லக்னம் எப்படி வருகிறது, ஏன் லக்னம் மாறுது? ஏன்னா பூமி ஒரு சுத்து சுற்றுவதற்கு 24 மணி நேரம் ஆகுது. நம்ம வானமண்டலத்துல 12 வானமண்டலத்தை 12 பிரிவுகளாக பிரிச்சிருக்கோம், 12 ராசிகளாக பிரிச்சிருக்கோம். அப்ப அந்த தொடுவானம் என்பது அல்லது தொடுவானத்தில் தெரிவது 24 மணி நேரத்துல மீண்டும் பழைய இடத்துக்கே வந்துருவோம், பழைய ராசிக்கே வந்துருவோம். அதனால இந்த லக்னம் என்பது 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை மீண்டும் அதே லக்னம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ லக்னம் ஒரு ராசிய இப்ப மேஷ ராசின்னு எடுத்தோம்னா அதுல தொடுவானம் 2 மணி நேரத்துக்கு இருக்கும், ரிஷப ராசியில 2 மணி நேரத்துக்கு இருக்கும். இது துல்லியமா பார்க்கணும்னா ஒவ்வொரு ராசி 2 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் அதிகமா இருக்கலாம், இன்னொரு ராசி 5 நிமிஷம் குறைவாக இருக்கலாம். ஒவ்வொன்றும் கரெக்டா 2 மணி நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது பூமியினுடைய அமைப்பு, அது பூமி எப்படி சாய்வா சுத்துதுங்கிறத பொறுத்து அந்த ராசி கட்டங்கள். சாதாரணமா 30 டிகிரி நினைப்போம் ஒரு ராசி, ராசி 30 டிகிரி இருக்கும். ஆனா இந்த பாவகம் என்பது சரியாக 30 டிகிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வானமண்டலத்துல இருக்கிறது என்னது, ராசி. இந்த லக்னம் என்பது பூமியினுடைய சுழற்சி. பூமி எப்படி சாஞ்சு சுத்துதோ அதுக்கு தகுந்த மாதிரி லக்னம் அமையும். அது ஒரு இடத்துல 2 மணி நேரத்துல கடந்துரும், ஒரு சில நேரத்துல 2 மணி நேரத்தோட குறைவாகவே கடந்துரும். அப்போ அந்த பாவகம் என்பது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும், கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இந்த பாகை முறையில பிரிச்சு பாகமெல்லாம் இப்ப கேபி சிஸ்டம்ல அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பாவக முனையில பலன் எடுப்பாங்க. அப்ப கேபி சாப்ட்வேர் பாத்தீங்கன்னா
அதுல பாவகம் கூட குறைய இருக்கும். 30 டிகிரிக்கு மேல சிலது இருக்கும், 30 டிகிரி விட குறைவாக சிலது இருக்கும். எல்லாத்துலயும் அப்படிதான். மத்த இதுல காட்டுறது இல்ல, மற்ற சாப்ட்வேர்ல காட்ட மாட்டாங்க. கேபி சாப்ட்வேர் மட்டும் பாவக முனியை எடுத்து பலன் சொல்வதால அவங்க ஒவ்வொரு பாவகமும் எந்த இடத்துல இப்ப மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. லக்னம் 10 டிகிரியில இருக்கு அப்படின்னா, லக்ன முனை 10 டிகிரியில இருக்குன்னா ரிஷபம் 10 வரையிலும் அந்த பாவகம் 1வது பாவகம் இருக்கும். அது சரியா சொன்னா 10 வரையில இருக்கணும். ஆனா உண்மையிலேயே அது 9 டிகிரில முடியலாம் அல்லது 11 டிகிரி வரையிலும் கூட இருக்கலாம். ஆனா ராசி 30 டிகிரி தான் இருக்கும். சரி, அடிப்படையில இந்த அளவுக்கு போதும், இதுக்கு மேல தேவையில்லை. இப்ப லக்னம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப லக்னம் எந்த ராசியில இருக்கோ அதுதான் 1வது பாவகம். லக்னத்தை 1 அப்படின்னு எடுக்கிறோம். இப்ப அங்க இருந்து 2, 3, 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிடுவோம். 12 பாவகங்கள் வந்துரும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், பாவகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து அதுக்குன்னு காரகங்கள் இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம எப்படி பலன் எடுக்கிறது, பலன் எடுக்க பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அதாவது லக்னம் அப்படின்னு சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். லக்னத்துக்கும் நட்சத்திரம் உண்டு, அதுதான் லக்னம் புள்ளி அப்படின்னு சொல்றோம். சாரி, இப்ப லக்னம்ங்கிறது அந்த அந்த தொடுவானம் அந்த பாயிண்ட் தானே சார் லக்னம் சொல்றீங்க? தொடுவானம் தான் லக்னம். ஓகே சார். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது சந்திரன் எங்க நிக்கிறாரோ வானத்துல அத ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஜனன ராசி அல்லது ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல தொடுவானத்துல எது தெரிகிறதோ அல்லது தொடுவானம் எங்க இருக்கோ அதுதான் லக்னம். ஏன்னா லக்னம்னா தொடுவானம்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. லக்னம் என்பது தொடுவானம் தான். இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது லக்னம் மேஷத்திலேயே இருக்கலாம், ரிஷபத்துல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். மேஷத்திலேயே வச்சுக்கிட்டு போடுறத விட நம்ம இப்ப இங்க வச்சுக்குவோம். இப்ப ராசின்னு எடுத்தா மேஷ ராசியை 1, 2ன்னு எண்ணிக்கிட்டு வருவோம். ஆனா இங்க லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா லக்னம் தான் 1. இப்போ ரிஷபம் 1னா மிதுனம் 2, கடகம் 3வது பாவகம், சிம்மம் 4வது பாவகம், கன்னி 5வது பாவகம், 6 துலாம், 7 விருச்சிகம், 8 தனுசு, 9 மகரம், 10 கும்பம், 11 மீனம், 12 மேஷம்னு வரும். இப்போ ஒவ்வொரு பாவகமும் எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னம் ஜாதகரை குறிக்கும். லக்னம் ஜாதகர். ஜாதகரை பற்றி எது தெரியணும்னாலும் நீங்க லக்னத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ லக்னம் இப்ப அப்படியே கொஞ்சம் நம்ம இந்த ஆதிபத்தியம்னு சொல்லுவோம். அங்க எப்படி கிரகத்துக்கு ஒதுக்கப்பட்டதையெல்லாம் காரகம்னு சொல்றோமோ அது மாதிரி இங்க என்ன சொல்லுவோம்னா ஆதிபத்தியம் என்னன்னு சொல்லுவோம், ஆதிபத்தியம். பாவகம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஆதிபத்தியம். பாவகம் லக்னமும் ஒரு பாவகம் தான், அது 1வது பாவகம். பாவகம் ஆதிபத்தியம். இப்ப லக்னம் என்பது 1ஆம் பாவகம் அல்லது 1ஆம் பாவகம் என்பது லக்னம்னு சொல்லுவோம். 1ஆம் பாவகம் லக்னம். இதுல எதையெல்லாம் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஜாதகர் தான் முழுக்க முழுக்க. ஜாதகரை பற்றிய எல்லா தகவலும் இங்கதான் இருக்கும். ஜாதகர்
அவருடைய உடம்ப பத்தி இருக்கலாம், ஆயுளை பத்தி இருக்கலாம், அவருடைய குணத்தை பத்தி இருக்கலாம், நிறம், அந்த மாதிரி எல்லாமே ஜாதகர் பற்றிய எல்லா தகவலும். திருமணம் பார்க்கணும்னா கூட இங்கேயே பார்க்க வேண்டி இருக்கலாம். அப்போ 1ஆம் பாவகம் அல்லது லக்னத்துல ஜாதகரை பற்றிய எல்லா தகவலும் இருக்கு. 2ஆம் பாவகம், 2ஆம் பாவகம்ங்கிறது தனஸ்தானம் அப்படிம்பாங்க. தனம், வாக்கு, வருமானம். தனம்னாவே வந்துருது அங்கேயே குடும்பம். முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா போறதெல்லாம் அப்புறம். தனம், வாக்கு, குடும்பம்ங்கிறது பொதுவா சொல்லுவாங்க. தனம், வாக்கு, குடும்பம். அப்ப குடும்பம் எப்படி இருக்கும்? எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்களா? குடும்பத்துல அவங்களுக்கு எல்லாம் சண்டை கட்டிட்டு இருப்பாங்களா? இப்ப 2ஆம் பாவகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, கோச்சாரத்துல 2ஆம் பாவகத்துல கேது வருது, ராகு வருது அப்படின்னா அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கும். வருமானத்துல, தனம்னா வருமானம் இல்லையா, வருமானத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும். வாக்கு, இவரு சொல்ற வாக்கை காப்பாத்துவாரு, காப்பாத்த மாட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். தனம், வாக்கு, குடும்பம், சிம்பிளா. அதுக்கு மேல கல்வி எல்லாம் கூட கொண்டு போலாம், ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகம் இப்ப லக்னம் வந்து மகரத்துல இருந்தாலும் அதுக்கு அடுத்து வர்றது தனம், இந்த மாதிரிதான் வருமாங்க சார்? அடுத்தது ரெண்டாவது பாவகம். ஆமா ஆமா, லக்னம் எது லக்னமோ அதுக்கு அடுத்த வீடு 2ஆம் பாவகம். 9வது இடத்துல லக்னம் வந்துச்சுன்னா அது 10ங்கிறது தனம் அப்படி சொல்லிருக்கீங்களா? அந்த மாதிரி வருமாங்க சார்? இல்ல, இப்போ கடக லக்னம்னு வச்சுக்கோங்க, இதுதான் லக்னம்னு வருது. இதுதான் 2, சிம்மம் 2, கன்னி 3, துலாம் 4, விருச்சிகம் 5, தனுசு 6, மகரம் 7, கும்பம் 8, மீனம் 9, மேஷம் 10, ரிஷபம் 11, 12, மிதுனம். இப்படி வரும். எது லக்னமோ அது 1, அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். புரிஞ்சிச்சா? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி சந்தேகம் வந்தா அப்பவே கேட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சந்தேகத்திலேயே போயிட்டோம்னா அப்புறம் புரியாது. நன்றி, வாழ்க வளமுடன். இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? 3ஆம் பாவகம் பார்க்கிறோம். 3ஆம் பாவகம் எதை சொல்லும்னா, இளைய சகோதரம், இளைய சகோதரம், வீரியம், வெற்றி. முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு வரேன். ஒரு ஜாதகர் வீரியம் உள்ளவரா? இப்ப திருமணம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த வீரியம் இருக்கா அவருக்கு? ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இது பாருங்க எப்படி கொண்டு வரோன்ற. திருமண பாவகம் வேற, இதை எப்படி சம்மந்தப்படுத்துறோம்னா, ஒருத்தர் வீரியம் உள்ளவராக இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு ஆசை இருக்கும். அப்போ என்ன நினைப்பாரு? அப்போ சீக்கிரம் வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும், நல்ல பொண்ணா கிடைக்கும் அப்பதான். அப்போ 3ஆம் பாவகம் எங்க எல்லாம் என்ன பண்ணும் பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்ப என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்பாங்க. அவங்க அப்படி சொல்றாங்கன்னா, இந்த 3ஆம் பாவகத்துல பாதிப்பு இருக்கும். பாதிக்கணும்னு இல்ல, வீரியம் குறைவாக இருக்கும். அப்போ அதுல ஆர்வம் இருக்காது, திருமணத்துல ஒரு ஆர்வம் இருக்காது. திருமணத்துல ஆர்வம் இல்லைனாவே அவங்க வந்து நான் சம்பாதிச்சு என்ன பண்ண போறேங்கிறேன்னா அடுத்தது வரும். பாருங்க எங்கெங்க வந்து தொடர்பு வருதுன்னு பாருங்க. இப்ப இதை இப்படியே விட்டுறலாமா அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த 3 வந்து நல்லா இருக்குமா இல்லையான்னு இன்னொரு பக்கம் பார்க்கலாம். ஜாதகரை பற்றி லக்னம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப உடம்பு நல்லா இல்லைன்னு அர்த்தம். உடம்பு நல்லா இல்லாதவருக்கு வீரியம் இருக்குமா? இப்ப பாருங்க எங்கெங்க திருமணம் 7ஆம் பாவகம், அது 3ஆம் பாவகம் தொடர்பு வருது. 3ஆம் பாவகம் 1ஆம் பாவக தொடர்பு வருது.
இதெல்லாம் நம்மளே புரிஞ்சுக்கிறது தான். இது ஏதாவது புரியாது இருக்கா? திருமணத்துக்கு 3ஆம் பாவத்தை பார்க்கணும், 1ஆம் பாவத்தை பார்க்கணும்னா நமக்கு நம்பிக்கை வருமா? திருமணம்னா 7ஆம் பாவகம் தானே சார், எதுக்கு சார் 3 பார்க்கணும் 1 பார்க்கணும்? வருமானம் இருக்கா? 2ஆம் பாவம் தானே சார் பார்க்கணும், எதுக்கு சார் லக்னத்தை பாக்குறீங்க? லக்னத்துல சனி உட்கார்ந்து இருக்கு, சோம்பேறியா இருக்காரு, வேற குரு யாரும் பார்க்கல. அப்போ போதும், இன்னைக்கு 200 ரூபாய் சம்பாதிச்சேன் எனக்கு போதும் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. அப்ப வருமானம் இருக்குமாங்கிறதுக்கு மீண்டும் லக்னத்தை பார்க்கணும். ஒன்னொன்னுக்கும் நம்ம யோசிச்சோம்னா ஜாதகத்தை அருமையா பலன் எடுக்கலாம். வேற என்ன பாவகம் பார்க்கணும்? நம்ம படிக்கும்போது என்ன பண்றோம், மனப்பாடம் பண்ணிக்கிறோம். இந்த பாவகத்துக்கு இந்த பலனை பார்ப்பதற்கு இந்த பாவகத்தை பார்க்கணும், இந்த கிரகத்தை பார்க்கணும் முடிவு பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு பண்ணோம்னா பலன் வராது. இப்ப தொடர்ந்து எதை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ 4 அப்படின்னா 4ஆம் பாவகம், இதை எழுதுறதுக்கு கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நினைக்கிறேன். 4ஆம் பாவகம், இது ஒண்ணு மட்டும் பாவகம் போட்டுக்கிறேன். 4 தாய், முக்கியமா தாய், கல்வி, கல்வி, வாகனம், வீடு, வாகனம், வீடு, சொத்து, வாகனம் எல்லாம் அதுல வந்துடும். அடுத்து 5 புத்திரம், அதாவது குழந்தை, குலதெய்வம், அதிர்ஷ்டம், ஆழ்மனம், இப்படி சொல்லிட்டே போலாம். அடிப்படையில இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும், அதுக்கு மேல நம்ம எடுத்துக்கலாம். அப்ப குழந்தை, ஒருத்தருக்கு குழந்தை இருக்கா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, நல்ல குழந்தையா ஆரோக்கியமான குழந்தையா அப்படின்னு பார்க்கணும்னா 5ஆம் இடம். அது முதல் குழந்தையா இருக்கலாம், 2வது குழந்தையா இருக்கலாம். சென்ற வகுப்புல நம்ம இதுல பார்த்தோம், தொழில்முறை ஜோதிட வகுப்புல 2வது குழந்தை பிறக்குமா அப்படின்னு பாக்குறப்போ 5ஆம் அதிபதி திசையில 2வது குழந்தை பிறந்துருந்துச்சு. அப்ப நம்ம 7 தான் பார்க்கணும்னு இல்ல, குழந்தை பொதுவாக எத்தனாவது குழந்தையா இருந்தாலும் 5ஆம் பாவகம் பார்க்கணும். இப்போ 3வது குழந்தைய பார்த்தாலும் 5ஐயும் பார்க்கணும், 9ஐயும் பார்க்கணும், அப்படி வச்சுக்குவோம். சரி, 6ஆம் பாவகம் கடன் நோய் எதிரி அப்படின்னு மனப்பாடம் பண்ணிடுவாங்க. கடன் நோய் எதிரி, எதிரி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, கடன் வாங்குவாங்களா வாங்க மாட்டாரா, எந்த காலத்துல கடன் வாங்குவாரு, இவர் கடனை கட்டிடுவாரா? இப்ப எங்க பார்க்கணும், கடனை கட்டிடுவாரா அப்படின்னா 2ஆம் பாவத்தை பார்க்கணும். என்ன சார் கடன் 6ன்றீங்க, 2ஆம் பாவத்தை எதுக்கு சார் கடனை கட்டுவாரான்னு பார்க்கணும். வருமானம் இருந்தா தானே கடன் கட்டுவாரு. அப்ப 2ஆம் பாவத்தை பார்க்கணும், ரிலேட்டடா போய் 2ஆம் பாவத்தை பார்க்கணும். கேளுங்க சார். சார் 5ல வணக்கம் சார், 5ல வந்து உயிர்காரகத்துவம் உறவு இருக்காதா சார்? உயிர்காரகத்துவம் குழந்தை, பாட்டாவை சொல்லலாம், தந்தையின் தந்தை வரும், அது உறவு பாட்டா வருவார். அது தாத்தான்னு பொதுவா இப்போ அப்படியே பாட்டாங்கிற வார்த்தையே ஒளிந்து கொண்டு வருகிறது. நான் பாட்டான்னு தான் சொல்லுவேன், ஏன்னா தாத்தாவுக்கும் பாட்டாவுக்கும் வித்தியாசம் உண்டு. பாட்டா வருவார். இந்த கடன் நோய் எதிரி, எதிரி இருப்பாங்களா? சமயத்துல வெற்றி கூட வரும். ஏன் வெற்றி எங்க சொல்றோம்னா, எதிரி வீக்கா இருந்தா நம்ம வெற்றி அடைவோம், அதுலதான் இங்க வெற்றி கொண்டு வரோம். வெற்றி இங்க வராது. சில நேரத்துல வெற்றி கிடைக்குமா என்பதற்கு 6ஐயும் பார்க்கணும். லக்னம் வந்து ஜாதகரை குறிக்குது அப்படின்னா, எதிரியை குறிப்பது 6 அப்படின்னா 6ஐ விட லக்னம் நல்லா இருந்துச்சுன்னா அப்ப இவரு ஜெயிப்பார். அப்ப வெற்றிக்கும் நம்ம எதை பார்க்க வேண்டி இருக்கும், 6ஐ பார்க்க வேண்டி இருக்கும். எதிரி வீக்கா இருந்தால் ஜாதகர் ஜெயிப்பார். எதிரி பலமா இருந்தாருன்னா, எதிரி பலமா இருக்கிறது பிரச்சனை இல்லை, எதிரி பலமா இருந்து ஜாதகர் பலம் இல்லாமல் இருந்தால் எதிரி ஜெயிப்பார். அப்ப கடன், அப்ப பாருங்க, ஒவ்வொரு பாவகமும் இன்னொரு பாவகத்தோட தொடர்புடையது.
கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்குவாரா, கடன் கொடுப்பாரா? கொடுக்கிற கடனும் 6 தான். வட்டி கொடுறாங்க, அவங்க கடன் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப என்ன கடன் சார் இது அப்படின்னு பாக்கணும்னா 6ஆம் பாவகம் பலமா இருக்கு, அப்ப கடன் உண்டு. கொடுக்குறாரா வாங்குறாருன்னா 2ஆம் பாவம் பலமா இருந்துச்சுன்னா அவருக்கு வருமானம் அதிகம், அப்படின்னா கடன் கொடுத்து வட்டி வாங்குறவரா இருப்பாரு. அப்ப 6 வந்து வட்டியையும் குறிக்கும். வாடகை வருமானம், யாருக்காவது வாடகை வருமானம் வருதான்னு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் வாடகை வருமானம் வரும். வாடகை, வட்டி, அது வட்டியா வாடகையான்றது அடுத்த. அப்படி வாடகைன்னா 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும். வீடு நல்லா இருக்கணும். வீடு நல்லா இருந்துச்சுன்னா அவருக்கு நிறைய வீடு கட்டி வாடகை கொடுத்துருப்பாரு. பைனான்ஸ் நடத்தினாருன்னா வட்டி வாங்குவாரு. வட்டி வாங்குறாருனாவே அங்க சனி ராகு சம்பந்தப்படணும் லக்னத்தோட. ஏன்னா வட்டி வாங்குறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். எல்லாரும் வட்டி வாங்கிட முடியாது. சில பேர் காசை கொடுத்துட்டு காசு கேட்கறதுக்கே தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. பாவமா இருக்கு பார்த்தா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கவங்க வட்டி தொழில் செய்ய முடியாது. ஜெயவீரன் சார், கேள்வி இருக்கா? இல்ல சரி, நன்றிங்க சார். நன்றி. வாழ்க வளமுடன். இப்ப பாருங்க, அந்த ஒவ்வொரு பாவகத்தையும் தனியா அதை மட்டும் ஆய்வு செய்யக்கூடாது, ரிலேட்டடா பார்க்கணும். 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகம் தான் களத்திரம் அப்படிம்போம். நான் அந்த வார்த்தையே சொல்லணுங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. திருமணம், களத்திரம்னா கணவன் மனைவி 2 பேரையும் குறிக்கும். திருமண உறவை குறிக்கும். திருமணம் இல்லாத உறவையும் குறிக்கும். ஆண் பெண் உறவை குறிப்பது 7ஆம் பாவகம். அது திருமணமாகவும் இருக்கலாம். அதான். ஆனா நம்ம பொதுவா திருமணம்னு மட்டும் சொல்லிடுவாங்க. அது திருமணமா சாதாரண உறவா என்பது அல்லது அதற்கும், ஏன்னா இங்க வந்து நண்பரையும் குறிக்கிறது இந்த 7ஆம் பாவகம் தான். நட்பையும் குறிக்கும். அப்போ ஒரு உறவை குறிக்கக்கூடியது 7 அப்படின்னு எடுக்கணும். 7 என்பது உறவை குறிப்பது. நட்பாக இருக்கலாம், அதிகபட்சம் திருமணம்னு எடுத்துக்குவோம். திருமண பந்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு தாம்பத்தியம். தாம்பத்தியம்னா திருமணம் கடந்த தாம்பத்தியமாகவும் இருக்கலாம். இது எல்லாமே 7ஆம் பாவத்துலாம் பார்க்கணும். அது நல்லா இருக்கா, கெட்டு போயிருக்கா, சனி ராகு அது இதெல்லாம் வருதா அப்படின்னு வச்சுக்கிட்டு அது நல்ல உறவா இல்ல வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாத உறவா அப்படின்றத குறிக்கும். 2வது குழந்தையை குறிக்கும். அதை பத்தி எல்லாம் பின்னாடி வரும். 7னா களத்திரம், நட்பு, கூட்டு தொழில். எட்டு வந்து விபத்து, பெரிய நோய். அங்க சொன்னதேதான். பெரிய நோய், பெரிய கடன். 6ஆம் பாவத்தினுடைய அடுத்த லெவல் அப்படின்னு வச்சுக்கலாமே. பெரிய கடன். 6 நோய். இது வந்து இது பெரிய நோய், பெரிய விபத்து. ஆயுள் ஸ்தானம். ஆயுள் இருக்கா அப்படின்னு இப்ப திருமண பொருத்தம் பாக்குறோம். முதல்ல எடுத்த உடனே ஆயுள் இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா பொருத்தம் இருக்கான்னு பாக்குறது அப்புறம். நம்ம பொருத்தம் இருக்குது ஆனா ஆயுள் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இது முக்கியமா ஒரு கருத்து சொல்லணும். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் பொருத்தம் பார்க்க வந்தாரு. வந்த உடனே இந்த பொருத்தம் பார்க்கிற முறை, நான் வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் பாக்குறது இல்லையே, நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு நான் பொருத்தம் பார்க்கறது இல்லைன்னு சொன்னேன். சொல்லிட்டு, ஏன்னா இப்போ சென்ற வாரம் நடந்த சம்பவம், அதனால இங்க பதிவு பண்றேன். இதை நீங்க உங்க மனசுல வாங்கிக்கிங்க அவசியமாக. திருமண பொருத்தத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும்னு. அவர் வந்து என்ன சொன்னாரு, பெண்ணு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் சொன்னேன், இதெல்லாம் பொருத்தம் இருக்கா, ஜாதகம் நல்ல ஜாதகமானு பாக்கணுங்க, ஜாதகத்தை தான் வச்சு முடிவு பண்ணணும். எந்த திசையில வரும்னு சொல்றதெல்லாம் வந்து உத்தேசமா சொல்றதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேல என்னென்ன கேட்பாங்கன்னு தெரியும். அந்த கூட பிறந்தவங்க யாரு, அம்மாவுக்கு நல்லா இருக்குமா, தாத்தாவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு.
இப்படி எல்லாம் பார்க்க கூடாதுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சில ஜாதகங்களை சொன்னேன், இதெல்லாம் பொருத்தம் இருக்குங்கன்னு. அவர் என்ன பண்ணாரு, இல்ல அங்க சொன்னவங்க வந்து இந்த பெண்ணுக்கு கூட பிறந்தவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, அது மாதிரி இருந்தாதான் பையனு கட்டுவேன்னு போனவரு. அதுக்கப்புறம் என்கிட்ட பொருத்தம் பார்க்கவே வரல. ஏன்னா நான் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு கேட்கல. வசிய பொருத்தம் தான் அவசியம். ஜாதக பொருத்தம் அருமையா இருந்துச்சு. ஒரு ஜாதகம் சொன்னேன், கேட்கல. வசிய பொருத்தம் தான் சார் அவசியம் அப்படின்னாரு. சரின்னு போயிட்டு வேற ஒருத்தருகிட்டே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வசிய பொருத்தம் இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தார். 15 நாள் இப்ப டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி 15 நாள் தான் ஆகுது, டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 10க்கு 9 பொருத்தம், அதுல முக்கியமா வசிய பொருத்தம் இருக்குதாமா. வசிய பொருத்தம் இருக்குன்னு அது உண்மைனா, இந்த வசிய பொருத்தம் என்று நட்சத்திர பொருத்தத்துல சொல்றது உண்மைனா, அவங்க ஒருத்த மூஞ்சிய ஒருத்த பார்த்துக்கிட்டு அப்படியே மயங்கி போய் உட்கார்ந்துருக்கணும், வசியம் ஆயிட்டா. ஆனா 15 நாள் தான் ஆகுது. 15 நாளைக்கு உள்ள டைவர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு வாரம் கூட தாங்கல இந்த திருமணம். அதனால பொருத்தம் பாக்குறவங்க கொஞ்சம் கவனமா பார்த்து சொல்லுங்க. நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம்னு நான் ஆர்குமெண்ட்டுக்கு வரல. அதை மட்டும் பார்த்து தயவு செஞ்சு முடிவு செய்யாதீங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை அதுக்கு மேல அவங்க விதிப்படிதான் அமையும். ஏன்னா அந்த பையனுக்கு அப்படிதான் வந்து வாழ்க்கை அமையணும்னு இருக்கு. அப்படிங்கிறப்போ நல்ல ஜோதிடர்கிட்ட வரமாட்டாங்க அவங்க. ரைட். இருந்தாலும் நம்ம கிட்ட நம்ம கண்ணுல அது ஏமாத்திட்டு போயிடக்கூடாது. வாழ்க வளமுடன். இப்போ என்ன பாப்பேன்னு சொன்னேன், திருமண பொருத்தம் பாக்குறப்போ முதல்ல ஆயுள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்போ அந்த ஆயுள் ஸ்தானம் இது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருது, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி, உயில் சொத்து. முக்கியமா லாட்டரி எல்லாம் கூட இன்னும் கலந்து வரணும். உயில் சொத்து இதெல்லாம் வந்து 8ஆம் பாவகத்துல வரக்கூடியது. 9ஆம் பாவகம், 9 வந்து பூர்வ புண்ணியமா? ஒரு சந்தேகம் கேளுங்க. இப்போ 6, 8 நம்ம சொல்றோம். இந்த அதிபதிகள் நீச்சம் ஆவறது உச்சம் ஆவறது நல்லதா, அல்லது 6, 8, 12 மறைவு பெறுவது நல்லதா? அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் அவமானம் அதிசயங்கள்லாம் சொல்றீங்க ஐயா. 6ஆம் இடம் கடன் நோய், அந்த ஸ்தானாதிபதி நீச்சம் பெறுவதனால் அந்த பலன் எழுந்துருமா, அல்லது உச்சம் பெறுவதனால் அந்த கடன் நோய் அதிகரிக்குமா? அதே மாதிரி 8ஆம் இடம் அசிங்கம் அவமானம் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் குறிப்பிடுறீங்க ஐயா. அந்த ஸ்தானாதிபதி என்ன நிலையில இருந்தா அந்த காரக பலன் அப்படி இருக்கும் ஐயா? எப்படி இருக்கும் ஐயா? உயர்நிலையை கொண்டு வந்து இங்க விட்டா எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. நீச்சம் பெறக்கூடாது ஐயா. நீச்சம் ஒரு வகையில் பாவத்துவம் தான், லேசான பாவத்துவம். அதனால நீச்சம் அடையக்கூடாது, மறையணும். மறையணும், அந்த பாவகத்திற்கு மறையணும். 8ஆம் பாவக அதிபதி 8க்கு மறையணும். அப்படி இருக்கிறது தான் நல்லது ஐயா. அப்ப கடகலகணத்துக்கு 8ல சனி இருந்தா எப்படியே எடுத்துக்கலாம்? நீ அதுக்கு மேல நம்ம இதை நான் அடிப்படை நடத்திட்டு போறேன். சரிங்க. நான் ஜோதிடம் இதுவரையிலும் படிக்காதவங்க இருக்காங்க பாத்தீங்களா, லக்னம் இங்க எடுக்கலாமான்னு கேட்டவங்க எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா? சரிங்க. நம்ம உங்களுக்கு வந்து நான் தனியா தான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு பேசியிருக்கோம் இல்லையா, அங்க பண்ணிக்குவோம். சரிங்க. அப்படி வந்தா இதுல ஒரு 18, 19வது வகுப்புல வந்து அதை பத்தி பேசுவோம். வாழ்க வளமுடன். இப்ப 9 வந்து தந்தை. 5க்கு ஒரு பேர் இருக்கு அந்த இடத்துக்கு. 5க்கு என்ன? பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, பூர்வ புண்ணியம். அதே மாதிரி 9க்கு ஒரு இது உண்டு. 9க்கு என்ன சொல்றோம்? பாக்கியம், பாக்கியஸ்தானம் அப்படிம்பாங்க. இப்ப 9 நல்லா இருந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு பாக்கியம் இருக்கு. 5 நல்லா இருந்தா பூர்வ புண்ணியம், நம் முன்னோர்கள் வந்து நல்லது செஞ்சிருக்காங்க அப்படி எடுத்துக்கணும். இப்ப பொதுவா இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொன்னேன், பொருத்தம் பார்க்கறதுக்கு கூட நான் லக்னத்தை பார்ப்பேன், ஆயுள பார்ப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப லக்னம் பார்க்கிறோம், 5ஆம் இடத்தை பார்க்கணும், 9ஆம் இடத்தை பார்க்கணும்.
5, 9 நல்லா இருந்தா அந்த ஜாதகர் நான் ஓரளவுக்கு நல்லா இருப்பாரு. லக்னம் நல்லா இல்லாட்டி கூட 5, 9, அதாவது அவன் ஆள் சரியில்லையா, அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம், ஏதாவது சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் புண்ணியம், பூர்வ புண்ணியம். அவங்க சொத்து வச்சுட்டு போயிட்டாங்க, இவன் அப்படியே ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், சாப்பிடுறது தூங்குறதுமா இருக்கான் அப்படிம்பாங்க இல்லையா. இப்போ லக்னம் சரியில்லைனாலும் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தா, ஏன்னா இதெல்லாம் நம்ம பலன் எடுக்கிறப்பல தோணாது. அதனால அடிப்படை, நான் ஏன் இந்த உயர்நிலை வகுப்பு படிக்கிறப்போ எங்கிட்ட அடிப்படை படிச்சீங்களான்னு கேட்பேன். அது காரணம் என்னன்னா, அடிப்படையிலேயே நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொண்டு வந்தோம். அப்போ லக்னம் சரியில்லைனாலும் 5, 9 பார்க்கணும். ஏன்னா அது திரிகோணம், லக்னத்துக்கு திரிகோணங்கள். அதுக்கு காரணம் 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த வார்த்தையில இருந்தே என்ன தெரியுது, புண்ணியம் நமக்கு பூர்வமானவர்கள், பூர்வீகமானவர்கள். பூர்வம்னா முன்னாள் பகுதி, முன்பகுதின்னு அர்த்தம். உத்தரம்னா பின்பகுதின்னு அர்த்தம். நீங்க இப்ப உத்தர காலாமிர்தம் அப்படின்னா காலாமிர்தத்துல 2ஆம் பாகம் அப்படிங்கிற மாதிரி வரும். பூர்வ காலாமிர்தம் அது மாதிரி புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து இதெல்லாம் உத்தர பூர்வன்னு வரும். அதுக்கு பொருள் என்னன்னா, பூர்வன்னா முன்பகுதின்னு அர்த்தம். பார்ட் 1. இப்ப நம்ம பார்ட் 1 வால்யூம் 1ன்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி நட்சத்திரத்திலையும் பூர்வ உத்தரன்னு வரும். பூர்வ உத்தர, உத்தரம் நட்சத்திரம்னா அது பின்பகுதி, அந்த நட்சத்திரத்துல பின்பகுதின்னு அர்த்தம். அது மாதிரி இங்க பூர்வ புண்ணியம் அப்படின்னா முன்னாடி செஞ்ச புண்ணியம் என்று பொருள். 5ஆம் பாவகம். அடுத்து பாக்கியஸ்தானம்னு சொல்றோம். நமக்கு கொடுப்பினை இருக்கு, விதி கொடுப்பினை இருக்கு, ஏதோ புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி அப்ப 9ஆம் பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா என்னது, இந்த ஜாதகருக்கு அது ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். தந்தையை குறிக்கும், பயணத்தை குறிக்கும். அந்த காலத்துல இப்ப நம்ம வெளிநாடு அப்படின்னு ஆரம்பிக்கிறோம், ஆனா அந்த காலத்துல எல்லாம் யாத்திரைன்னு சொல்லுவாங்க. இத தீர்த்த யாத்திரை. ஏன்னா தூரமா போறாங்கன்னா யாத்திரை மட்டும்தான் போனாங்க அந்த காலத்துல. அதனால பழைய புத்தகங்கள்ல தீர்த்த யாத்திரை அப்படின்னு இருக்கும். கோயிலுக்கு போறது இதெல்லாம் குறிக்கும். வெளிநாடு டூர் போறதையும் இது குறிக்கும். அதாவது வெளிநாடு போறாங்க, போயிட்டு திரும்ப வந்துடுறாங்கன்னா 9 வெளிநாடு. நான் வெளிநாடு போவேனான்னு கேட்டாங்கன்னா 9 சம்பந்தப்பட்ட தசை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவங்க வெளிநாடு போயிட்டு வந்துருவாங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துருவாங்க. சிறு பயணம், அந்த சிறு தூர பயணம் வேற, சிறு பயணம் வேற. வெளிநாட்டுக்கு சிறிய பயணம் போறது, உல்லாச பயணம் போறது 9. சிறு தூர பயணம்ங்கிறது 3ஆம் பாவகம். சிறு தூர பயணம் பாருங்க, ஏதாவது ஒண்ணு வரும்பொழுதுதான் நான் அதை என்ன பண்றேன், அதோட ஒப்பிட்டு அடுத்ததுக்கு சொல்றேன். சிறு தூர பயணம் அப்படின்னா 3. நீண்ட தூர பயணம், வெளிநாடு போறாருன்னா நீண்ட தூரம் போறது, யாத்திரைங்கிறது நீண்ட தூரம் போறது. அப்போ 9, 3, 9 பாருங்க, அதோடைய 7ஆம் பாவகம். 3இன் 7ஆம் பாவகம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கொஞ்ச தூரம் போயிட்டு வந்தா 3, ரொம்ப தூரம் போனா 9. வாழ்க வளமுடன். 10, 10ஐயும் தந்தைன்னு எடுப்பாங்க. அது ஏன்னு பின்னாடி பார்ப்போம். பழைய சில நூல்கள் எல்லாம் தந்தைன்னு வரும். சரி, இது தந்தை குழப்பிக்க வேண்டாம். 9 தான் நம்ம சாதாரணமா தந்தைன்னு எடுக்கிறோம். 10 தொழில் ஸ்தானம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த 2 கர்மாவையும் குறிக்கும். நாம் செய்ய வேண்டிய கடமையை குறிக்கக்கூடியது, அதே மாதிரி தொழிலையும் குறிக்கக்கூடியது அப்படின்னு இருக்கும். ஜீவனஸ்தானம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஜீவனம், இதை வச்சுதான் அவர் ஜீவனம் பண்ணியிருப்பார். அதனால ஜீவனஸ்தானம் அப்படின்னு வரும். அதுக்கு மேல உறவுகள் எல்லாம் எடுத்து கட்டம் போட்டு எடுத்து காட்டுவோம், அதுல என்ன உறவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 11 லாபஸ்தானம்னு பேரு. லாபம்,
இப்போ ஒரு தொழில் செய்யறாருன்னா 11 நல்லா இருந்தாதான் லாபம் வரும். அதே மாதிரி மூத்த சகோதரம், அது பெண்ணா இருக்கலாம் ஆணவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அண்ணன் அல்லது அக்கா 2 பேரையும் குறிக்கும். 2ஆம் திருமணம், இளைய மனைவி, எப்படி எடுக்கலாம். சித்தப்பாவையும் குறிக்கும், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். 12 அயன சயன போகம், பொதுவா சொல்ற வார்த்தை அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அயனா? அயனம்னா இயக்கம் என்று பொருள். அதாவது பயணத்தை குறிப்பது. நீண்ட தூரம் பயணம். 9 சொன்னமே, அது என்ன சார்? 9 நீண்ட தூரம் பயணம், போயிட்டு வந்துருவோம். இது போயிட்டு வரமாட்டோம், வர முடியாத இடத்துக்கு போறது. அயன சயன, சயனம்னா தூக்கம். எப்படி ஒருத்தர் நல்லா தூங்காரா அப்படின்னா இந்த இடத்தை பார்க்கலாம். போகம், போகத்தை குறிப்பது. போகத்தை குறிப்பதும் இதுதான். இப்போ போகத்தை இது குறிக்குதுன்னா 4 வந்து மனதை குறிக்கும். 4 மனம். ஏன்னா மனம் தான் அனுபவிக்கிறது. போகம் அப்படின்னா அது மனசுலதான் அனுபவிப்போம். அப்போ இது சுகஸ்தானம்னு பேரு. சுகம், சுகஸ்தானம். இப்ப பாருங்க, 4ம் 12ம் சம்பந்தப்படுது போகத்திற்கு. சுகமா இருந்தாதான் தூங்க முடியும். இப்ப 4ம் நல்லா இருக்கணும். 4ங்கிறது வீடு, வீடு நல்லா இருந்தாதான் தூக்கம் வரும். வாடகை வீட்டுல குடியிருக்கோம், அப்படியே ஹவுஸ் ஓனர் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், அப்போ நமக்கு தூக்கம் வராது. அங்க வந்து நல்லா தூங்க முடியாது, அங்க போகத்தையும் அனுபவிக்க முடியாது. அப்புறம் இது 12க்கு நிறைய சொல்லுவாங்க, இது தெரிஞ்சா போதுமானது நமக்கு. வாழ்க வளமுடன். இப்ப உறவுகள் அப்படின்னு இப்ப தனியா நம்ம கட்டத்துல பார்க்கலாம். இதுவரையில சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இதுவரையில சொன்னதுல இப்போ லக்னம் புரியறதுக்காக யாராவது ஒருத்தர், மேடம் உங்க லக்னம் என்ன ஞாபகம் இருக்கா? இப்ப கேள்வி கேட்டீங்க இல்லையா? யாரு கேட்டீங்க? சொல்லுங்க, உங்க லக்னம் என்ன? மகர லக்னம் சார். மகர லக்னம். லக்னம் வந்து மகரம். இப்ப அப்ப உங்களை பற்றி, தங்களை பற்றி ஆய்வு செய்யணும் அப்படின்னா லக்னத்தை தான் பார்க்கணும். லக்னத்தினுடைய குணங்கள், நம்ம ராசி காரகத்துவங்கள் எடுத்திருக்கிறோம். மகர ராசிக்கு காரகத்துவங்கள்லாம் சொல்லியிருந்தோம். அப்ப அந்த காரகத்துவங்கள்ல அந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்கணும். அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு எடுக்கணும். நம்ம என்ன சொன்னோம்? உதாரணத்துக்கு ஒண்ணு மட்டும் சொன்னா, மகரம் வந்து முதலை அப்படின்னு சொல்லி எடுத்தோம். முதலை பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் என்ன செய்யும்? வாய்ப்பு வரும்போது டக்குன்னு வாளால் அடிக்கும் அப்படின்னு சொன்னோம். ஒரு இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அப்போ இந்த மகர லக்னக்காரர்கள் அல்லது மகர ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா பொறுமையா இருப்பாங்க. நேரம் வரும்போது காரியம் சாதித்துக் கொள்வார்கள். இவங்க வந்து எதையுமே அவசர அவசரமா செய்ய மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா யோசிச்சு, நிதானம் அதிகம். மகரத்துக்கு நிதானம் அதிகமா இருக்கும். இது சொல்ற விதம் சில பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து மசமசன்னு இருப்பாங்க அப்படிம்பாங்க. அப்படி அல்ல, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? நிதானமா இருப்பாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, ரொம்ப யோசிச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு லக்னம் எங்க ஸ்டார்ட் ஆனாலும் நீங்க சொன்ன அந்த ஆர்டர்லயே தான் வருவாங்க சார். 1 2 இந்த ஆர்டர் சொன்னீங்க இல்லையா? அந்த ஆர்டர் மாறவே மாறாது, அதே ஆர்டர் தான் வரும். இப்ப பாருங்க, இது 2 வரும், இது 3 வரும், 4 5. இப்ப உங்களுக்கு குழந்தைகளை பற்றி ஆய்வு செய்யணும்னா இந்த ரிஷப ராசியை தான் ஆய்வு செய்யணும். இதுதான் குழந்தையை குறிக்கக்கூடிய இடம்.
குழந்தையை பற்றி ஆய்வு செய்யணும்னா இங்கதான் உங்க அதாவது மகர லக்னத்துக்கு குழந்தையை இங்கதான் ஆய்வு செய்யணும். வேறொரு லக்னம் இருந்தா அவங்களுக்கு குழந்தை எப்ப பிறக்கும்னு கேட்டாங்கன்னா நீங்க அந்த லக்னத்துல இருந்து 1 2ன்னு எண்ணணும். லக்னத்தை 1ன்னு எண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து 1 2ன்னு எண்ணணும். 6 7 8 9 10 11 12 லக்னம் எங்க இருக்கோ அதுல இருந்து 1 2ன்னு மாத்தணும். ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். இப்ப உங்களுக்கு தந்தைங்கிறது கன்னி லக்னத்தை குறிக்கும். கன்னி ராசி. கன்னி ராசி தான் உங்களுக்கு தந்தையை பற்றி சொல்லக்கூடிய இடம். ஏன்னா இங்க லக்னத்துல இருந்து என்னீங்கன்னா 1 2ன்ட்டு இங்க வரும் 9. இப்ப தந்தையை பற்றி ஆய்வு செய்யணும்னா உங்களுக்கு இந்த ராசியை அதாவது கன்னியை ஆய்வு செய்ய வேண்டும். கன்னி வீட்டை ஆய்வு செய்ய வேண்டும். குழந்தையை பற்றி உங்க குழந்தைகளை பற்றி ஆய்வு செய்யணும்னா ரிஷப ராசியை ஆய்வு செய்ய வேண்டும். ரிஷபத்தில் நின்ற கிரகங்களை ஆய்வு செய்ய வேண்டும். ரிஷப ராசிக்கு உரிய கிரகம் எது? சுக்கிர பகவானை ஆய்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு. மற்றவர்களுக்கு அப்படி இல்லை. அவங்க லக்னம் என்னவோ அங்க இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வரணும். வாழ்க வளமுடன். அப்ப 1 ஜாதகர். 1 ஜாதகர். யாருது மைக்கு? பிரியா மேடம். மைக் பிரியான்றது யாரு? மைக்கு மியூட் பண்ணிக்கங்க. ஒண்ணு ஜாதகர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 3 இளைய சகோதரம்னு சொன்னோம். அதாவது இவருக்கு அடுத்த சகோதரம் தம்பியா இருக்கலாம் அல்லது தங்கையாக இருக்கலாம். 4 தாய். 5 குழந்தை. முதல் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக குழந்தையை குறிக்கும், முதல் குழந்தையை முக்கியமாக குறிக்கும். முதல் குழந்தை. 6 விட்டுருங்க. 7 கணவன் அல்லது மனைவி. பெண் ஜாதகமா இருந்தா அது கணவனை குறிக்கும். ஆண் ஜாதகமா இருந்தா, ஆணுடைய ஜாதகமா இருந்தா அது மனைவியை குறிக்கும் அல்லது வாழ்க்கை துணைன்னு பொதுவா சொல்லிடலாம். 9 தந்தை. 10 விட்டுருவோம். ரைட். இதுதான் அடிப்படை உறவுகள் இல்லையா? அடிப்படையா இந்த உறவுகள் மட்டும் தெரிஞ்சாலே போதும் நமக்கு. இதுக்கு மேல இப்போ ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு அம்மா நல்லா இருப்பாங்களான்னு கேட்டா எந்த இடத்த பார்க்கணும்? 4ஆம் பாவகத்தை பார்க்க வேண்டும். 4னா லா அப்படின்னு எங்க போட்டிருக்கோ அதுல இருந்து 1 2 3 4ன்னு எண்ணணும். அந்த லான்னு போட்டது அதாவது லக்னத்தை 1ன்னு எண்ணணும். நான் ஆரம்பத்துல நான் என்ன பண்ணுவேன்னா 1 2 3 4ன்னு எண்ணுவேன். லக்னத்தை விட்டுட்டு இங்க போனாதானே 1, இங்கேயே இருந்துகிட்டு இதை எப்படி 1ன்னு சொல்றதுன்னு தோணும். ஆனா இந்த ஜாதகத்தை ஜோதிட கலையில அந்த நின்ற இடத்தையே 1ன்னு ஆரம்பிக்கணும். 1 2ன்னு போடணும். நம்ம ரோட்ல மயில் கல் பார்த்தோம்னா நின்ற இடத்தை 0ன்னு வச்சுக்கிட்டு அடுத்து 1 கிலோமீட்டர் போனோடனே 1ன்னு போகும். அப்படி இல்லை. ஜாதகத்துல லக்னத்தை 1ன்னு ஆரம்பிச்சுக்கணும். அடுத்து 2 3ன்னு போகணும். சரி. இப்போ 3 சகோதரம் அப்படின்னா இப்ப 2வது குழந்தைக்கே எப்படி சொல்லலாம்? நம்ம முதல் குழந்தை 5ன்னு சொல்லிட்டோம். 2வது குழந்தைய எப்படி சொல்றது? இது மட்டும் தானே சொல்லியிருக்கோம். அப்படின்னா இப்ப தந்தை சித்திய எப்படி குறிக்கும்? 4 தாய். 4 தாயின்னு சொன்னோம். சித்திங்கிறது யாரு? தாயினுடைய தங்கை. தங்கைக்கு எத்தனாம் பாவகம்? தங்கைக்கு இளைய சகோதரத்துக்கு 3ன்னு சொன்னோம். அப்ப தாய்ங்கிற இடத்துல இருந்து 3வது இடம். 1 2 3. அப்போ சித்தி.
சித்திங்கிறது 6வது பாவகம், சித்தியை குறிக்கும். உங்க ஜாதகத்துல சித்தி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும்னா, அல்லது மாமா, அதாவது தாய்க்கு அடுத்த பிறப்பு, அது மாமாவா இருக்கலாம், சித்தியாவும் இருக்கலாம். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 6வது பாவகம் குறிக்கும், அவங்கள குறிக்கும். சரி, 2வது குழந்தை. இப்ப 1 முதல் குழந்தைன்னு எடுத்தோம். இது முதல் குழந்தை. அப்ப இந்த குழந்தையோட தங்கை அல்லது தம்பி தானே 2வது குழந்தை. அப்ப இங்க இருந்து 5ல இருந்து 3வது இடம் தான். 5 1, 6 2, 7 தான் 3வது இடம். 5ல இருந்து 3வது, அதாவது முதல் குழந்தைக்கு தம்பி அல்லது தங்கை. அப்ப 2வது குழந்தை, 2வது குழந்தை 7ஆம் பாவகம். முன்னாடியே அது கணவன் அல்லது மனைவியை குறிக்கும்னு சொல்லியிருக்கோம். இது 2வது குழந்தையையும் குறிக்கும். 8 அதிர்ஷ்டம், ஆயுள் அப்படி எல்லாம் போனோம். அதுல உறவு கொண்டு வரலாம் சுத்திட்டு. இப்ப 9 தந்தைன்னு பார்த்தோம். 9 தந்தை. அப்ப தந்தைக்கு 3வது இடம் யாரா இருக்கும்? இப்ப சொல்லுங்க. இவ்வளவு நேரம் எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. தந்தையில இருந்து என்னன்னா, தந்தை 9 1, 10ங்கிறது 9ல இருந்து 2வது இடம், 11ங்கிறது 9ல இருந்து 3வது இடம். அப்ப இது யாரை குறிக்கும்? 11 தந்தைக்கு அடுத்த தந்தையின் இளைய சகோதரம். அப்போ அது அத்தையாக இருக்கலாம் அல்லது சித்தப்பாவாக இருக்கலாம். பொதுவா சித்தப்பானே சொல்லி பழகிட்டோம். அது அத்தையாகவும் இருக்கலாம். ஏன்னா அப்பாவுக்கு அடுத்த பிறந்தது பெண்ணா இருந்துச்சுன்னா அது அத்தையாக இருக்கும். இப்ப சித்தப்பாவா இருக்கலாம் அல்லது அத்தையாக இருக்கலாம். இப்ப தந்தைக்கு முன்னாடி பிறந்ததுன்னா தந்தை 9, அதுக்கு முன்னோக்கி 3வது கட்டம் தந்தைக்கு முன்னாடி பிறந்தது. சரியா? தந்தை 9னா 1 2 3. பெரியப்பா 7வது பெரியப்பாவும் வரும். தந்தைக்கு முன்னாடி பிறந்தது, அது அத்தையாவும் இருக்கலாம், பெரியப்பாவும் இருக்கலாம். அத்தைனா மூத்த அத்தையா இருக்கலாம் அல்லது பெரியப்பாவா இருக்கலாம். ஏன்னா அத்தையை பொறுத்தவரை நம்ம சின்ன அத்தை பெரிய அத்தைன்னு சொல்லிக்குவோம் இல்லையா? அது மாதிரி இது பெரிய அத்தை அல்லது பெரிய அப்பா. இது 7 பெரியப்பாவை குறிக்கும், 9 அப்பாவை குறிக்கும், 11 சித்தப்பாவை குறிக்கும். இப்போ லக்னம்ங்கிறது ஜாதகர். ஜாதகர்ல இருந்து இப்படி ரிவர்ஸ்ல 3வது என்னமா அவருடைய மூத்த சகோதரம். அப்போ இது அண்ணனையும் குறிக்கும். 11 யாரையும் குறிக்கும்? அண்ணன் அல்லது அக்காவை குறிக்கும், மூத்த சகோதரத்தை குறிக்கும். இப்படி உறவை எடுத்துக்கிட்டே போலாமா? பாருங்க, பாட்டாங்கிறது தந்தையின் தந்தை. 9 தந்தை, அங்க இருந்து 9 என்னீங்கன்னா அவருடைய தந்தை. சரியா? 9ல இருந்து என்னன்னா, இப்ப இது தந்தை, அவருடைய தந்தைனா இத 1ன்னு ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 5ஆம் பாவகம் பாட்டாவை குறிக்கும். முன்னாடியே சொன்னா எப்படி வந்துச்சுன்னு, இது 5ஆம் பாவகம் பாட்டாவை குறிக்கிறது. அப்போ பூர்வீகம் பாட்டா சொத்து வந்துச்சுன்னு சொல்றோமா? ஏன்னா அப்பா சொத்து தானா வரும், பாட்டா சொத்து பூர்வ புண்ணியம் இருந்தாதான் வரும். இல்லைன்னா அப்பாவே காலி பண்ணி இருப்பாரு, இல்லைன்னா பாட்டாவே காலி பண்ணிட்டு போயிருப்பாரு. அப்ப 5ஆம் பாவகம் நல்லா இருந்தா நமக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். இப்ப ஏன் அதை பூர்வ புண்ணியம்னு சொன்னாங்கன்னு தெரியுதா? பாட்டா என்பது 5ஆம் இடம், அப்பாவின் அப்பா, பூர்வீக சொத்து. அவர் நல்லா இருந்தாதான் நமக்கு பூர்வீக சொத்தை கொடுத்திருப்பாரு, அவர் புண்ணியம் பண்ணி இருந்தாதான். அதனாலதான் பூர்வ புண்ணியம்னு 5ஆம் பாவத்தை சொன்னாங்க. குலதெய்வம் என்பதும் நமக்கு முன்னாடி இருந்த அந்த காலத்துல நமக்காக நம்ம குடும்பத்திற்காக தியாகம் செய்தவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள் தான் குலதெய்வம். ஆனா என்ன சொல்றாங்க, முருகனை குலதெய்வம்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் ரங்கநாதரை குலதெய்வம்னு சொல்றாங்க.
அது எப்படி வர முடியும்? குலதெய்வம் என்பது நம்ம குடும்பத்துல, நம்ம தலைமுறையில முன்னொரு காலத்துல நமக்காக தியாகம் செய்தவர்கள், நம்மை காத்தவர்கள். ஏதோ ஒரு பிரச்சனையில, ஒரு சண்டையில யாரிடமாவது இருந்து நம்ம குலத்தை காத்தவர்கள். நம்ம சினிமா எல்லாம் பாக்குறோம், இந்த குழந்தையாவது தப்பிக்கிட்டோம், நான் போனா பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் தப்பிக்க வைக்கிறாங்க இல்லையா? அப்போ அது நம்ம சொந்தமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட வேலை செஞ்ச ஒருத்தர் கூட என்ன செய்வாங்க, நம்ம குழந்தையை காப்பாத்தி நம்ம சந்ததியை வளர்த்து இருக்கலாம். அப்போ அவங்க நமக்கு அப்பதான் முனியப்பன், கருப்புசாமி எல்லாம் குலதெய்வமா வரும், காவல் தெய்வமாக. அதுதான் சொல்றோம். வாழ்க்கை குலதெய்வம் பற்றிய ரகசியம் உண்மையிலே இதுதான். குலதெய்வம்ங்கிறது சிவன் குலதெய்வம்னு சொல்றதோ, விஷ்ணு குலதெய்வம்னு சொல்றதோ வாய்ப்பே இல்லை. நம்ம குலதெய்வம் என்ற நம் முன்னோர்கள் அவங்கள வணங்கி இருப்பாங்க, சிவனை வணங்கி இருக்கலாம். அப்ப அதையும் சேர்த்தி குலதெய்வம்னு கொண்டு வந்துடுறோம். குலதெய்வம் என்பது நம்ம முன்னாடி நம்மை காத்து மறைந்த முன்னோர்கள் தான் குலதெய்வம் என்பவர்கள். அதனாலதான் குலதெய்வம் என்பது 5ன்னு வருது. வாழ்க்கை வளமுடன். ஏன்னா எப்படி குலதெய்வம் 5 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. 9 இஷ்ட தெய்வம்னு வரும். நமக்கு பிடிச்சு சில பேர் குலதெய்வம் வேறையா இருக்கும், நம்ம இஷ்டப்பட்டு சில தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது இஷ்ட தெய்வம். இப்போ 5க்கு உரிய தெய்வத்தையும் வணங்கலாம், 9க்கு உரிய தெய்வத்தையும் வணங்கலாம். இப்ப மாமியார்னு ஒண்ணு எடுக்கணும். சார் எனக்கு வரப்போற மாமியார் எப்படி சார் இருப்பாங்க? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் பொருத்தம் பார்த்தாருன்னு, அது மாதிரிதான் எனக்கு வர்ற மாமியார் எப்படி சார் இருப்பாங்க? எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், எந்த பொண்ணும் அமைய மாட்டேங்குது. மாமியார் எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க, மாமனார் எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க, அதை வச்சு நான் பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்னு முடிவு பண்றேன். இது உத்தேசமா தான் இருக்கும். சரியா? ரொம்ப துல்லியமா 100% இருக்காது. சரி, இருந்தாலும் இப்ப மாமியார் எப்படி இருப்பாங்க, மாமனார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு உதவிகரமாக இருப்பார்களா, அவங்க குணம் எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் எடுக்க முடியும் இதுல. மற்றபடி அவங்க ஆயுள் அது இதெல்லாம் இதுல சொல்லிட முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா துல்லியமாலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் தனியாக இருக்கும். சரி, இப்ப மாமியாரை பத்தி கேட்டா நம்ம என்ன சார் சொல்றது? மாமியாருங்கிறது யாரு? 7வது பாவகம், நம்ம கணவன் அல்லது மனைவி. மாமியாருங்கிறது அவங்களுடைய அம்மா இல்லையா? 7ஆம் பாவகத்தினுடைய அம்மா. அப்ப 7ல இருந்து 4 எண்ணணும். 7ல இருந்து, அதாவது கணவன் அல்லது மனைவிக்கு அம்மா. இப்ப இதுதான் கணவன் அப்படின்னா 1 2 3 4. சரியா? அப்ப கணவனுக்கு தாய் அதான் மாமியார், அல்லது மனைவிக்கு தாய். அப்ப 10ஆம் பாவகம்தான் மாமியாரை குறிக்கும். 10ஆம் பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா மாமியார் நமக்கு நல்ல உதவிகரமாக இருப்பார்கள் பொருள். அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இல்லையாங்கிறதெல்லாம் அவங்க ஜாதகம் தான் சொல்லும். நம்ம ஜாதகத்துல 10ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் மாமியார் அவங்களால நமக்கு உதவி இருக்கும், அவங்களால நமக்கு புண்ணியம் இருக்கும், உறவு நன்றாக இருக்கும் என்று பொருள். கெட்டு போயிருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருக்கலாம், அவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தான் பொருளை தவிர மாமியார் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. 10ஆம் பாவம் கெட்டு போச்சு சார், மாமியார் இல்லாத இடமா பாருதான் சார் உங்களுக்கு அமையும்பாங்க. நோ, மாமியார்னால பிரயோஜனம் இல்லைன்னு தான் எடுக்கணும். அப்ப மாமனார், அடுத்து மாமனார் எப்படி வருவாரு? இது 7ஆம் பாவகம், கணவன் அல்லது மனைவி. மாமனார் என்பது அங்க இருந்து எத்தனாவது பாவகம்? 9. அப்ப 7ல இருந்து 9 என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 3ஆம் பாவகம் தான் மாமனாரை குறிக்கிறது. இப்ப இளைய சகோதரம் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம மாமனார் எப்படி இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 3 தான் இளைய சகோதரம். இளைய சகோதரத்துடன் உறவு நல்லா இருந்துச்சுன்னா மாமனார் உறவும் நல்லா இருக்கும். அப்ப நம்ம தம்பியை நல்லா வச்சுக்கிட்டாலே, இதை பாருங்க, இதான் பரிகாரம். தம்பியை நல்லா நம்ம வச்சுட்டோம்னா, சொல்லுங்கய்யா. சொல்லுங்க லோகநாதன் சார். இல்ல, எனக்கு எதுக்கு சொல்லுங்க.
அப்போ பரிகாரம் என்பது என்னன்னா, இப்ப 3ஆம் பாவகம் தான் தம்பியையும் குறிக்கும் அல்லது தங்கையை குறிக்கும், மாமனாரையும் குறிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய 3ஆம் பாவகத்துக்கு நம்ம நல்லது பண்ணோம்னா நமக்கு மாமனார் நல்ல மாமனார் அமைவார். நீ தம்பியை மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க, தம்பி கஷ்டப்படுறான், நமக்கு வசதி இருக்கு, எதுவும் செய்ய மாட்டேங்கிறோம், தங்கச்சியை கட்டி கொடுத்ததோட சரி ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லை, அப்பா செய்வாரு, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எங்க அப்பாட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டு இருந்தா நமக்கு மாமனார் அப்படிதான் வருவார். இதுதான் பரிகாரம். மாமனார் நல்லா அமையணும், மாமனார்கிட்ட இருந்து நமக்கு ஃபேவரபிளா நிறைய காரியங்கள் ஆகணும் அப்படின்னா தம்பி தங்கையை கவனிக்க வேண்டும். வாழ்க வளமுடன். இந்த பரிகாரம் போய் அங்க செஞ்சேன் இங்க செஞ்செல்லாம் வேஸ்ட். இதுதான் உண்மையான பரிகாரம். இந்த பாவகத்தை வச்சே நீங்க பரிகாரம் எடுக்கலாம். அப்ப மாமனார் 3ஆம் பாவகம், இளைய சகோதரம், மாமனார். இன்னும் பாருங்க, மாமனார் சொத்துன்னு ஒண்ணு எடுக்கலாம். மாமனார் சொத்துன்னா என்ன, அங்க இருந்து 4ஆம் பாவகம் மாமனாருடைய வீடு. பாருங்க, மாமனார் சொத்து, வீடு சொத்து வாகனம் எல்லாம் என்னது, 4ஆம் பாவகம். சரியா? அப்போ மாமனார் 3ஆம் பாவகம் 1 2 3 4. இப்ப மாமனாருடைய சொத்து அவரோட இருந்து 4ஆவது பாவகம். பாருங்க 6ன்னு வருது. மாமனார் சொத்து 6ன்னு வருது. 6க்கு நம்ம ஆரம்பத்துல என்ன சொல்லியிருந்தோம், கடன் நோய் எதிரின்னு சொல்லியிருந்தோம். 6ஆம் பாவகத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, கடன் நோய் எதிரி அப்படின்னு சொன்னோம். இப்ப மாமனார் சொத்து தானா கொடுத்தா வாங்கலாம், நம்மளா போய் கேட்டோம்னா என்ன ஆகும், சில பேர் சண்டை போட்டு மாமனார் சொத்தை வாங்கிட்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க மனைவிய. அவங்களுக்கு என்ன 6 கிடைக்கும் அப்படின்னா, 6ஐ கேட்டால் 6உடைய இன்னொன்னும் சேர்ந்துதான் வரும். மாமனாருடைய சொத்தை கேட்டால் நோயும் சேர்ந்து வரும். அவங்களா கொடுக்கறது வேற, நம்ம கட்டாயப்படுத்தி துன்புறுத்தி வாங்கினோம்னா கண்டிப்பாக நீங்க எந்த ஜாதகத்துல வேணாலும் ஆய்வு செய்யலாம், நோயும் சேர்ந்துதான் வரும். வாழ்க வளமுடன். இன்னும் ஏதாவது உறவு கேளுங்க. இதுல இந்த உறவை எடுக்க முடியுமா சார்? எது உறவாவது எடுங்க, நீங்களே பார்க்கலாம். என்ன உறவு தெரியணும் இதுல? மாமனார் எடுத்துட்டோம். அம்மாவோட அம்மானா 7ஆம் பாவம் இல்லைங்களா? அம்மாவோட அம்மா எடுங்க. 4ல இருந்து 4 7 வரும். இதுல ஒண்ணு எப்படின்னா 4 4ன்னு எடுத்துட்டு அதுல ஒண்ணு கழிச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். 4 அது 1ன்னு எடுக்கிறோம், 2 3 4. இப்ப இந்த 4 4ன்னு போட்டு 4 4 8, அதுல ஒண்ணு கழிச்சுட்டா 7 வந்துடும். அவ்வளவுதான். அம்மாவுடைய அம்மா, அம்மாயி, அம்மம்மா. அப்பாவுடைய தாய், அம்மாவுடைய தாய் அம்மாய், அப்பாவுடைய தாய் அப்பாய். அப்பா தாய், தாய்ங்கிறது ஆயினாயி அப்பாயின் ஆயிடும். பாட்டி. இப்படி உறவுகளை நீங்க எல்லா உறவுகளையும் எடுக்கலாம். மாமனாரோட சின்ன மாமனாரை பத்தி கூட எடுக்கலாம். ஏன்னா மாமனார் 3 அப்படின்னா மாமனார்ல இருந்து 3 இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா சின்ன மாமனார். பெரிய மாமனார், பெரிய மாமனார் இருந்தா எப்படி இருப்பாரு, ஜாதகர் மாதிரியே தான் இருப்பாரு. என்ன பாருங்க, ஜாதகரை குறிக்கக்கூடிய ஒண்ணுதான் பெரிய மாமனாரையும் குறிக்குது. சரியா? இப்படி சுத்தி சுத்தி ஏறதால எல்லா உறவுகளுக்கும் நம்ம இதுல பலன் பார்க்க முடியும். இதுல நம்ம ஜாதகத்துல மற்றவர்களை பற்றி பார்க்கிற பலன் எதை சொல்லும் அப்படின்னா, அவங்களை பற்றி அப்படியே சொல்லாது, அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சாதக பாதகங்களைத்தான் சொல்லும். அவங்களால நமக்கு ஒரு கஷ்டம் வரணும்னு இருந்துச்சுன்னா அப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும். அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்பா நல்லா இருப்பாரா அப்படின்னா, அந்த பாவம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அப்ப பாதிப்பு இருக்கும். இப்போ 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த தசை நடக்குதுன்னா என்ன நடக்கும், தந்தையினால நமக்கு ஏதோ, அதாவது நம்முடைய தந்தை ஸ்தானம் ஏதோ பாதிக்குது அப்படின்னா, தந்தை இறந்துருவாருன்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை கூட சண்டையா இருக்கலாம், சண்டை கட்டிக்கிட்டு அவரு
என் வீட்டுக்கே வராத, நீ எனக்கு மாவனே இல்லைன்னு சொல்லிடுவாரு. அப்ப நமக்கு தந்தை இல்லை. தந்தை இல்லைன்னா என்ன சொல்லலாம்? இறந்துட்டாருன்னு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தந்தை என்ற உறவு இல்லை, அவ்வளவுதான். நம்ம போய் அப்பான்னு கூப்பிட முடியே, என்ன அப்பான்னு கூப்பிடாத அப்படிம்பாரு. அல்லது என்ன பண்ணலாம்? வெளிநாட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரியும் இருக்கலாம், அல்லது இறந்தும் போகலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். உத்தேசமா தான் சொல்லும், தந்தையினுடைய உறவை பற்றி தான் சொல்லும். வாழ்காலமுடன். இப்போ இந்த அடிப்படையில இருக்கவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகங்கள் எதுவும் சந்தேகம் இல்லையா? அடுத்து வேற என்ன பார்க்கலாம்? கேளுங்க சார், ஜெயவீரன் சார். மைக் ஆன் பண்ணுங்க. சாரி சார், வளர்ப்பு பிராணிகள். வளர்ப்பு பிராணிகள் 6ல வரும் சார். ஏன்னா 6 வந்து அடிமை. 6 வந்து அடிமை. அடிமை விலங்குகள். அடிமை விலங்குகள். ஏன்னா அது நமக்கு அடிபணிந்து வேலை செய்யுது, நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது இல்லையா? வளர்ப்பு பிராணிகள் நம்ம சொல்றதை கேட்கிற மாதிரி இருந்தாலும் அதை நம்ம வச்சிருப்போம். அப்போ 6ஆம் பாவம் இப்படிதான் அந்த லாஜிக் கொண்டு வரும். வளர்ப்பு பிராணிகள் 6ஆம் பாவகம். அடுத்து உத்தியோகம், வேலை அப்படின்னு சொன்னா 6ஆம் பாவகம் சொல்லுவோம். வேலை கிடைக்குமா சார், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா அதனாலதான் அது அடிமை வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்துல அடிமை வேலைன்னு தான் சொல்லணும். அடிமை வேலை அல்லது உத்தியோகம். நாசுக்கா சொன்னா உத்தியோகம். ஏன் அடிமை வேலைன்னு சொல்றோம்னா, ஒரு குரூப் 4 எழுதி போறோம், சொல்ற வேலையை தான் செய்ய முடியும். குரூப் 4ங்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது ஒரு விஏஓன்னு வச்சுக்கோங்க. விஏஓ அவர் நினைச்சு எதையும் செய்ய முடியாது. தாசில்தார் என்ன சொல்றாரோ அல்லது டெப்டி தாசில்தார் என்ன சொல்றாரோ அல்லது ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரோ அதைத்தான் இவரு கேட்பார். அவர் தானா ஏதாவது செய்ய முடியுமா? அதனாலதான் இவர் அடிமை வேலை அப்படின்றோம். ஆனா நமக்கு அது கௌரவமா வேலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். வேற ஒருத்தருக்கு வேறொருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வேலை செஞ்சா அது அடிமை வேலை, 6ஆம் பாவகம். அப்ப கலெக்டர் சார், கலெக்டர் ஒரு அதிகாரம் அவருக்குன்னு இருக்கு. அந்த மாவட்டத்துக்குள்ள எதுனாலும் அவர் முடிவெடுக்கிற அதிகாரம், அவர் முடிவு எடுக்கலாம். அப்போ அது எதை தலைமை, அப்போ அது 10, அதுவும் வேலைதான். ஆனா அதிகாரம் உள்ளது, தலைமை பண்புடையது, அதனால அது அதிகாரம் உள்ள வேலை. அதிகாரம், தலைமை, இதுவும் உத்தியோகம்தான். தொழில் அப்படின்னு சொல்றோம், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தலைமை பண்புடைய, தலைமை அதிகாரம் பவர் உள்ள வேலையெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா 10 தான் சொல்லணும். அங்க வந்து 6 பார்க்க கூடாது சார். அவங்க மினிஸ்டருக்கு கட்டுப்பட்டவங்க சார், மினிஸ்டர் சொல்றதுதான் கேட்டாகணும்னு அவசியம் கிடையாது. அரசியல் சட்டம் தான் அவங்களுக்கு. சட்டப்படி நடக்கக்கூடியவர்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம். ஆனா எதுக்கு அப்படின்னு சொல்லி வளைந்து கொடுத்து செல்வது வேறு. யார் சொல்றதையும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றினால், அதே அமைச்சரவை கூடி ஒரு சட்டம் ஏற்றி இப்படிதான் கலெக்டர் நடந்துக்கணும்னா அப்ப நடந்தாகணும், அது சட்டம். ஆனா இவங்க சொல்றதுன்னு கிடையாது. அவங்க சொல்ற வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் அது 10 அப்படின்னு சொல்றோம். கடமையை செய்தல், அதான் கர்மா. கடமையை செய்தல், யாருக்கும் கட்டுப்பட்டு வேலை செய்யல. மற்றவர்களை கட்டுப்படுத்தலாம். அவருக்கு கீழே வரக்கூடிய ஆர்டிஓ, டிஆர்ஓ கீழே ஆர்டிஓ, அப்புறம் வந்து தாசில்தார் கூட இவர் போய் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். ஆர்டிஓவோட இவர் இது முடிஞ்சிடும். அது கீழே ஏன் அதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் போய் அவங்க விஓ கூட கண்ட்ரோல் பண்ணலாம் தான். ஆனா விஓட்ட எல்லாம் போய் இவர் பேசிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு மேல அதிகாரி, அதுக்கும் மேல இருக்க அதிகாரியை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பதவி எல்லாம் 10ல வரும். அதுவும் பதவி தான். 6ங்கிறதும் பதவி தான்.
6ங்கிறது சாதாரண வேலை, குரூப் 2 வரையிலும் உள்ளது. குரூப் 1ன்னு வந்துட்டா அது 10. குரூப் 1 பரீட்சை எழுதியிருக்கேன் சார் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் பாவகத்தை பார்க்கணும். சரி, அத்தோட இன்னும் கொஞ்சம் சொல்லிடுறேன் நானு. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு வேற டாபிக் ஆரம்பிச்சு போக முடியாது. என்ன பார்க்கணும், நிர்வாகத்துறையில நிர்வாகம் சார்ந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நீங்க 10ஆம் பாவகம் பார்த்துட்டோம். இப்போ கிரகம், காரக கிரகம் பார்க்கணும். தலைமை அப்படின்னு சொல்லி எந்த கிரகத்தை சொன்னோம்? சூரியனை சொன்னோம். அப்ப சூரியனும் நல்லா இருக்கணும், 10ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். அப்பதான் அவருக்கு வந்து அந்த குரூப் 1 மாதிரியான வேலை அல்லது ஐஏஎஸ் மாதிரியான வேலைக்கு கிடைக்கும். அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கணுங்கிறது அப்புறம் அது உயர்நிலையில பார்ப்போம். இப்போ ஒரு பலன் எடுக்கணும்னா 3 வகையான விஷயங்களை ஆய்வு செய்யணும். 3 வகையானது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன நம்ம பார்க்க வேண்டியது கிரக காரகத்துவங்கள் தான். அது எப்படி எடுக்கணும்னு கொஞ்சம் சொல்லிட்டோம். போர் அடிக்குங்கிறதுனால இடையில மாத்தணும். திரும்ப அடுத்த வகுப்புல புதனுடைய காரகத்துவம் ஆரம்பிச்சு வந்துருவோம். ஏன்னா அப்படியே போனா போர் அடிக்கும்ன்றதுக்காக தான் இப்படி வந்தோம். இப்ப ஒரு பலன் எடுக்கணும், நம்மகிட்ட வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு பலன் எடுக்க சொல்றாங்க. சிம்பிளா பார்த்தா சார் குழந்தை பிறக்குமான்னு, எனக்கு குழந்தை எப்ப சார் பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 விதமான ஆய்வுகள் செய்யணும். இப்ப குழந்தைங்கிறதுக்கு என்ன பாவகம் சொன்னேன்? 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் சொன்னோம். அப்ப 5ஆம் பாவகத்தை பார்க்கணும். அடுத்து 5ஆம் பாவக அதிபதியை பார்க்கணும். இப்ப குழந்தை அப்படின்னா 5ஆம் பாவகம் சொன்னோம். அப்ப இந்த பாவகத்தின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். மகர லக்னமா இருந்தால் 5ஆம் பாவகம் ரிஷபமா இருக்கு, அதை பார்க்கணும். அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நல்லா இருக்கானா அங்க பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது, சுபகிரகங்கள் இருக்கலாம், இப்படி எல்லாம் பார்த்துக்கிறோம். அடுத்து 5ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கேயேதான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் வேற எங்கேயாவது கூட இருக்கலாம் ஜாதகத்துல. 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி அவர் தான். அவரு வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டு வேற எங்கேயாவது போய் கூட இருக்கலாம். அவரு நல்லா இருக்கணும். 5ஆம் பாவகம் ஒரு பலன் பார்க்கணும்னா அந்த பாவகம் நல்லா இருக்கணும். அந்த பலனை குறிக்கக்கூடிய பாவகம் நல்லா இருக்கணும். பாவக அதிபதி நல்லா இருக்கணும். காரகன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் குருவினுடைய காரகம் உங்களுக்கு நடத்தல. குழந்தைக்கு காரகன் வந்து குரு. எப்படி தலைமைனா சூரியனை சொன்னோம், தாயின்னு சொன்னா சந்திரனை சொன்னோம், தந்தைன்னு சொன்னா சூரியன்னு சொன்னோம். அது மாதிரி குழந்தைன்னு சொன்னா குரு. அப்ப என்னென்ன பார்க்கணும்? 5ஆம் பாவகம் குழந்தை இருக்குமா அப்படின்னு கேட்டா 5ஆம் பாவகம் பார்க்கணும், 5ஆம் அதிபதியை பார்க்கணும், குருவை பார்க்கணும். இந்த 3மே நல்லா இருந்ததுன்னா சூர குழந்தை உண்டுப்பா, எப்ப உண்டு, அடுத்தது எப்போ அப்படின்னா அந்த அசை புத்திகள் பார்க்கணும். அது அடுத்த லெவல்ல பார்ப்போம். இது சும்மா அடிப்படையா. ஏன்னா இப்ப நாளைக்கு லீவு நமக்கு. அப்ப என்ன செய்வீங்க? ஜாதகத்தை பார்த்து இந்த புதுசா கத்துக்கிறவங்க எப்படி பார்க்கணும் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி யோசிக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கணும். நல்லா இருக்குதா கெட்டு போச்சாங்கிறது சும்மா சிம்பிளா சொல்லிடுறேன். அந்த 5ஆம் பாவகத்துல நம்ம சனி, செவ்வாய், ராகு இருந்தால் அந்த பாவகம் கொஞ்சம் கெடுபலன்ல இருக்குன்னு அர்த்தம், கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 5ல பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, ராகு இருந்தா அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். எந்த பாவகம் ஆய்வு செய்யறோமோ, இப்ப சித்தப்பாவை பத்தி பாக்குறீங்க அப்படின்னா 11ஆம் பாவகம், 11ல வந்து ராகு, சனி இதெல்லாம் இருக்குன்னா சித்தப்பாவுக்கும் நமக்கும் உறவு சரியில்லை அல்லது சித்தப்பாவே இல்லை, அந்த மாதிரி எடுக்கணும். அந்த வீட்டு அதிபதி செவ்வாய். இப்ப 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா பரவாயில்ல. ஏன்னா 3 வகையில பார்க்கணும். அப்படிங்கிறப்போ பாவகம் கெட்டு போயிருக்குது, ஆனா அந்த பாவக அதிபதி நல்லா இருக்காருன்னா அப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படி வரணும். சரி, ஏதாவது கேள்வி கேளுங்க, பார்த்துட்டு நம்ம வகுப்பு முடிச்சுக்குவோம். வேற ஏதாவது கேள்வி?
ஏதாவது ஒரு பாவத்தை எடுத்து இந்த நான் இது எப்படின்னு பார்க்கணும் சார் அப்படின்றவங்க, புதுசா இருக்கிறவங்க ஒரு கேள்வி இருந்தா, சார் இந்த கேள்விக்கு நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க, அதை பார்த்துட்டு முடிச்சுக்குவோம். ஐயா அந்த பாவகம் எந்த கிரகம் இல்லாம காலியா இருந்தா ஐயா? எந்த கிரகமும் இல்லாம காலியா இருந்தா அந்த பாவகம் கெடல அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜென்ரலா. அதாவது நல்லாவும் இல்ல கெட்டு போகவும் இல்ல அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்க. இன்னும் ஆழமா அந்த பார்க்கணும். பாவக அதிபதி பார்க்கலாம்ல சார்? பாவகதியை கண்டிப்பா பார்க்கணும். பாவகம் நல்லா இருக்கா கெட்டு போச்சாங்கிறதுக்கு பாவகத்துல கிரகம் பாவ கிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எந்த கிரகமும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பாவகம்க்கு இப்போ பாவகத்துக்கு ஒரு மார்க்கு கொடுக்குறோம், ஒரு 30 மார்க் பாவகத்துக்கு கொடுக்குறோம். பாவக அதிபதிக்கு 30 மார்க்கு, காரக கிரகத்துக்கு ஒரு 30 மார்க்குன்னா இந்த 30 மார்க் வந்து பிளஸும் ஆகல மைனஸ் ஆகல அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படியே இருக்கு. இப்ப அதுல ஏதாவது பாவகிரகம் வந்துச்சுன்னா 30ல ஒரு 15 மார்க் போச்சு, அல்லது 10 மார்க் போச்சு, அல்லது 5 மார்க் போச்சு, அப்படி எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கும் மார்க் போட்டு மொத்தமா மார்க் ஃபுல் மார்க் வந்துச்சுன்னா, குழந்தையா உனக்கு நல்ல கண்டிப்பா குழந்தை உண்டு, அதுலயே ஆண் குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். கொஞ்சமா கெட்டு போயிருந்தா அவனுக்கு ஆண் குழந்தை இல்ல பெண் குழந்தை தான்ப்பா, ஆனா குழந்தை இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப கெட்டு போச்சு, ரொம்ப 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 கெட்டு போச்சு அப்படின்னா குழந்தை கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லணும். குழந்தை இல்லைன்னு சொல்லவே கூடாது. எப்போ குழந்தை லேட் ஆகலாம் சார், ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க சார், அப்படிதான் சொல்லணுமே தவிர. சில பேர் ட்ரீட்மெண்ட் நிறைய எடுத்து சலிச்சு போய் வருவாங்க, அவங்களுக்கு உண்மையை சொல்லிடணும். ஆரம்பத்துல வந்து கேட்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க, ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லணுமே தவிர குழந்தை இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் டெஸ்ட் டியூப் பேபி நான் 2 தடவை பண்ணேன், 3 தடவை டெஸ்ட் பண்ணேன், 3 தடவை முயற்சி பண்ணேன், 2 லட்சமா போச்சு, ஒரு 10 லட்சம் காலி, என்னதான் சார் செய்யட்டோம்னா நல்லா பார்த்துட்டு அது உயர்நிலையில சொல்ல வேண்டியது உங்களுக்கு இருந்தாலும் ஒரு இது ஆரம்பத்திலேயே உங்க மனசுல பதியணும். எப்பவும் நெகட்டிவான பதில் யாருக்குமே சொல்லாதீங்க. நம்ம சொல்லி அவரு குழந்தை இருக்குன்னு தான் சொன்னாரு ஆனா இல்ல அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அந்த மாதிரி குறை நமக்கு வந்தா பரவாயில்ல. அவன் போனா இப்படி சொன்னான் சார், எனக்கு வயிறே எரிஞ்சுதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அது அவசியம் பார்த்துங்க. நான் இந்த இதுதான் ஃபாலோ பண்றேன். சில பேர் நான் நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துங்க வந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஒரு ஆறுதலா சொல்லி முயற்சி பண்ணுங்க சார், அதுக்கு மேல கடவுள் இருக்காரு சார் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி நாசுக்கா அனுப்பணும். வாழ்க வளமுடன். வேற கேள்வி இருக்கா? நிறைவு செய்யலாமா? வாழ்க வளமுடன். இந்த வகுப்புல சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சார். ஐயா நன்றி. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி.